சென்னை பெசன்ட் நகரில் அமைந்திருக்கும் அறுபடை முருகன் கோவில். மயில் முருகனின் வாகனமாக வருவதற்கு முன் யானைதான் அவரின் வாகனமாக இருந்தது. எனவே இச்சன்னதியின் முன்புறம் யானை வாகனம் உள்ளது. சன்னதியின் கோஷ்டத்தில் விநாயகர், துர்க்கை, பழனி ஆண்டவர் மற்றும் முருகன் ஆகியோர் உள்ளனர். திருச்செந்தூர் சன்னதியில் அருளும் முருகன் செந்திலாண்டவன் என்று போற்றப்படுகிறார். இந்த சன்னதியை நோக்கி கொடிமரம் மற்றும் மயில் வாகனம் அமைந்துள்ளன. சண்முகரின் சிறிய உற்சவ சிலைகளின் துணை ஆலயமும் இந்த சன்னதியில் காணப்படுகிறது. கருவறையில் காணப்படும் செந்திலாண்டவர் கண்படும் அழகில் காட்சியளிக்கிறார். அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வெள்ளிக்கவசம் சாற்றப்பட்டு தீபாராதனைகள் காட்டும் போது இவ்வளவு அருகில் நின்று செந்திலாண்டவனை தரிசிக்கும் பேறு கிடைத்ததே என்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். முருகன் செங்கதிர்வேலன் அழகன் சங்கரி பாலன் அச்சத்தோப்பில் வாழும் எங்கள் முத்துக்குமரன் தீராத பாவங்களை தீர்க்கும் சங்கரன் மைந்தன் போயாமல் நமக்கென்றும் அருள் கொடுப்பான். முருகன் செங்கதிர்வேலன் அழகன் சங்கரி பாலன் தச்சந்தோப்பில் வாழும் எங்கள் முத்துக்குமரன் தீராத பாவங்களை தீர்க்கும் சங்கரன் மைந்தன் ஓயாமல் நமக்கென்றும் அருள் கொடுப்பான். பாலாபிஷேகம் செய்ய பாதாதி கேசம் காண பூபாதம் தேடி தேடி ஓடி வருவார். பாலாபிஷேகம் செய்ய பாதாதி கேசம் காண பூபாதம் தேடி தேடி ஓடி வருவார். ஊனாகி உயிராகி பார்த்திடுவான். ராஜாதி ராஜன் நம்மை காத்திடுவான். முத்துக்குமாரசாமி சரணம், முத்துவடிவேலநாதா சரணம், சக்தி சரவண பவனே சரணம், ஓடி வருவாய் சரணம் சரணம். முத்துக்குமாரசாமி சரணம், முத்துவடிவேலநாதா சரணம், சக்தி சரவண பவனே சரணம், ஓடி வருவாய் சரணம் சரணம். காத்து நிற்கும் நாயகனே, பச்சை மயிலேறும் பாலகனே, தச்சந்தோப்பை காத்து நிற்கும் நாயகனே, பச்சை மயிலேறும் பாலகனே, சேவல் கொடியேந்தும் செந்தின் வேலா, குன்றெங்கும் வீற்றிருக்கும் முத்துக்குமரா, ஆவல் பொங்கி பல காவடியுடன் உன்னை தேடாத நாள் இல்லை பாலமுருகா. காலந்தோறும் என்றும் உந்தன் பாதங்களில் மாறாமல் மீளாமல் நான் கிடப்பேன். இந்த சன்னதியின் வளாகத்தில் நாம் அமரும் போது கிடைக்கும் கடலின் அழகிய காட்சி உண்மையிலேயே நாம் திருச்செந்தூரில் தான் உள்ளோமோ என்ற பரவசத்தை ஏற்படுத்தும். பழமுதிர்ச்சோலை சன்னதியில் அருளும் முருகன் பழமுதிர்ச்சோலை சுவாமி என்று வணங்கப்படுகிறார். இந்த ஆலயத்தை நோக்கி மயில் வாகனம் காணப்படுகிறது. கருவறையில் முருகன் வடக்கு நோக்கி அருள் புரிகிறார். முருகனின் உருவத்துடன் கூடிய ஒரு பெரிய வேல் இந்த சன்னதியில் காணப்படுகிறது. அதில் ஒரு அழகான மயில் வடிவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவடிவேலன் துணையோடு கண்டி கதிர்காம கந்தனி செந்தோள் கடல் வீரம் எதுவென உயர்வாக சூரன் மதம் வேளாண் நடந்திட மாறன் நிகர் முருகன் அழகினை பாட தமிழ் கொஞ்சம் குறைவன மனம் நாடு. சேவல் கொடி காற்றில் அசைந்திட வள்ளி அவள் குகனை அடைந்திட தெய்வானை தேவர் தளபதி பதம் சேர பழனி அந்த சுவாமி மலையிலும் செந்தூர் பரங்குன்ற தணிகையும் சோலை மலையாறு படையென. இந்த ஆலயத்தில் பல தூண்கள் உள்ளன. தூண்கள் மற்றும் சுவர்களில் முருகனின் சிறு சிறு உருவங்கள் வெவ்வேறு வடிவங்களிலும் தோரணைகளிலும் அமைக்கப்பட்டுள்ளன. திருப்பரங்குன்றம் சன்னதியில் தெய்வானை மற்றும் நாரத ரிஷி ஆகியோருடன் முருகப்பெருமான் வடக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இந்த ஆலயத்தை நோக்கியும் மயில் வாகனம் உள்ளது. உருகியே உனை பாட
பெருகிய கண்ணீரில் பேரின்பம் பெற்றுவிட்டேன். பேருக்கு நானும் ஒரு பாடல் சமைத்து விட்டேன். ஏற்பது உன் பெருமை, ஏழைக்கு விலகும் வெறுமை. குன்றிருக்கும் இடமெல்லாம் எம் குல தெய்வம் குமரனப்பா. திகட்டாத தீன் தமிழில் பழமை மிகு பைந்தமிழில் திக்கட்டும் தினம் போற்றும் திருமுருகன் புகழ் பாட முத்தை தருபத்தி திருநகை என முதலடி எடுத்து கொடுத்த முத்து குமரா. முதலடி எடுத்து கொடுத்த முத்து குமரா. முதலடி எடுத்து கொடுத்த முத்து குமரா. முத்து குமரா. சத்தியகிரீஸ்வரர் ருத்ராட்ச பந்தலின் கீழே வீற்றிருக்கிறார். ருத்ராட்ச பந்தலில் இருந்து அவரை குளிர்விக்க அவர் மேல் நீர் சொட்டிக் கொண்டே இருக்கிறது. சன்னதியின் முன்னே நந்திகேஸ்வரர் உள்ளார். பிள்ளையின் அறுபடை வீடுகளின் நடுவே அப்பனையும் அம்மையையும் தரிசிக்கும் போது அது எல்லையில்லா பேரின்பமாக தோன்றுகிறது. மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மனம் விட்டு உன் நாமம் மலர் கொட்டி உன் பாதம் பணிந்திட்டேன் பரமேஸ்வரா. நீலகண்டேஸ்வரா எங்கள் சர்வேஸ்வரா. நீலகண்டேஸ்வரா எங்கள் சர்வேஸ்வரா. திருத்தணி சன்னதியில் முருகப்பெருமான் சுப்பிரமணியராக காட்சியளிக்கிறார். முருகா குமரா குகநாதா குருவாய் வருவாய் கதிர்வேலா. முருகா குமரா குகநாதா குருவாய் வருவாய் கதிர்வேலா. உருகா மனங்களில் உன் நாமம் உருக்கும் உவக்கும் திருநாமம். உருகா மனங்களில் உன் நாமம் உருக்கும் உவக்கும் திருநாமம். முருகா குமரா குகநாதா குருவாய் வருவாய் கதிர்வேலா. அருவாய் அருவாய் முளதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய். யானை வாகனம் சன்னதியை நோக்காமல் எதிர் திசையில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் விநாயகர், துர்கை மற்றும் மயிலில் அமர்ந்த முருகனின் 3 திருவுருவங்கள் கோஷ்ட சிலைகளாக உள்ளன. பழனி சன்னதியில் பழனி ஆண்டவனாக மேற்கு நோக்கி அருள்பாலிக்கும் முருகப் பெருமான் அப்படியே அச்சு அசலாக பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகன் தோற்றத்திலேயே காணப்படுகிறார். விசேஷ நாட்களில் அவருக்கு நடைபெறும் பால், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் பக்தர்களுக்கு தெய்வீக பரவசத்தை உண்டு பண்ணுகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக ராஜ அலங்காரத்தில் அவர் காட்சியளிக்கும் போது அந்த பழனிமலை முருகனையே நேரில் பார்க்கும் அற்புத அனுபவமாய் அது தோன்றுகிறது. இந்த ஆலயத்தை நோக்கி மயில் வாகனம் அமைந்துள்ளது. தமிழுக்கு பெருமையப்பா நீ தகப்பன் சுவாமியப்பா. பிரணவத்தின் நாடியப்பா, நாடி வருவோருக்கு நல்வினை கோடியப்பா. தமிழுக்கு பெருமையப்பா நீ தகப்பன் சுவாமியப்பா. பிரணவத்தின் நாடியப்பா, நாடி வருவோருக்கு நல்வினை கோடியப்பா. திருக்குறாவடியில் திருக்குமரா திருப்புகழ் போற்றும் திருவிடைக்கள் திருத்தலத்திலும் திருநின்ற கோலம் கண்டே. திருவிடைக்கழி திருத்தலத்திலும் திருநின்ற கோலம் கண்டே. முருகின்றால் அழகுதான், அழகின்றால் முருகன்தான். அறுபடை வீட்டில் அரசாளும் குமரன் தான்.
இடும்பனின் துணை ஆலயமும் இந்த சந்நிதியின் அருகிலேயே உள்ளது. மேலும் கோவில் வளாகத்திலே கால பைரவர் சந்நிதியும், அருகே நவகிரக சந்நிதியும், அரச மரத்தடியில் நாகர் சிலையும் உள்ளன. அறுபடை கோவிலில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி போன்ற விழாக்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகின்றன. சுவாமி வீதி உலாவும் தேரோட்டமும், முக்கியமாக கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹார விழாவும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு திருவிழா காலத்திலும் உற்சவர் முருகன் வள்ளி தெய்வானை சமேதராக அழகிய சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளுகிறார். மாணிக்கம், பச்சைக்கல் போன்ற ரத்தின ஆபரணங்கள் அணிந்து கண்கொள்ளா காட்சியாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலில் வள்ளி கல்யாணம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதனால் திருமண தடை நீங்க வேண்டிய பெண்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். அறுபடை முருகன் கோவில் பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி கோவிலிலிருந்து சுமார் 600 மீட்டர் தொலைவிலும், பெசன்ட் நகர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும், பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. அதனால் பெசன்ட் நகர் கடற்கரைக்கு காற்று வாங்க போகும்போது அப்படியே அறுபடை முருகன் கோவிலுக்கு சென்று அவனது அருளையும் வாங்கி வரலாமே. சென்னை பெசன்ட் நகரில் அமைந்திருக்கும் அறுபடை முருகன் கோவில்